இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு மற்றும் ரேஷன் கார்டு எப்படி டவுன்லோட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆதார் கார்டு எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை ஆதார்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துனே மை aadhar.uidi.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்னவோ அதை வந்து என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கேப்சா இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சென்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்கள் ஆதார் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அதை நீங்கள் என்டர் பண்ணோன்னே லாகின் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு செகண்டாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆதார்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் மாஸ்டர் ஆதார் வேணுமானான்னு சொல்லியிருக்கும். அதை நீங்கள் டிக் பண்ண தேவையில்ல. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு டீட்டெயில்ஸில் ஷோ ஆகும். அதுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிருக்கு வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு கங்க்ராச்சுலேஷன் யுவர் ஆதார் கார்டு ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி டவுன்லோட்னு வரும். அதுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆதார் கார்டு பாஸ்வேர்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதற்கான ஃபார்மேட் உங்களோட நேமுடைய முதல் 4 லெட்டர் கேப்ஸ்லேயும் நீங்கள் பிறந்த வருடத்தையும் அதற்கு பக்கத்துலேயே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆதாரை ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டர்னு வரும். உங்களோட நேமுடைய முதல் 4 லெட்டர் கேப்ஸ் லெட்டரில் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் பிறந்த வருடத்தை என்டர் பண்ணி என்டர் பாஸ்வேர்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆதார் கார்டு வந்து ஓப்பன் ஆகிடும். இதிலே வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். உங்களுடைய ஃபோட்டோ, ஆதார் கார்டு நம்பர். இந்த ஆதார் கார்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பிரிண்டர் எடுத்து கூட உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக ஆதார் கார்டு வந்து ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அடுத்ததாக வந்து ஓட்டர் ஐடி கார்டு எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு நீங்கள் கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஓட்டர்ஸ் இசிஐ ஜிஓவின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா voters.eci.gov.in எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு வெப்சைட் ஆகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலில் இருக்கும். இதில் லாகின் சைன் அப் 2 ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு அக்கௌண்ட் தான் லாகின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லைனா சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர், மெயில் ஐடி, கேப்சா என்டர் பண்ணி கண்ணி கொடுத்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் ஆன பிறகு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பர் அல்லது உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், நெக்ஸ்ட் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு என்டர் பண்ணி கேப்சா இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கேப்சா பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். 4YH3MN ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் இருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பர் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கான அக்கௌண்ட் லாகின் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே ஃபார்ம் சர்வீசஸ்னு கொடுத்துருப்பாங்க. பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா எபிக் டவுன்லோட் கெட் டிஜிட்டல் வெர்ஷன் ஆஃப் யுவர் எலக்டோரல் ஃபோட்டோ ஐடென்டி கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஐ ஹேவ் எபிக் நம்பர், ஃபார்ம், ரெஃபரன்ஸ் நம்பர் 2 ஆப்ஷன் இருக்கும். உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் என்டர் பண்ணி உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாம் தமிழ்நாடு தான் இருப்பீங்க. தமிழ்நாடு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களுடைய எபிக் நம்பர், நேம், ரிலேட்டிவ் நேம், ஸ்டேட் நேம், அசம்பிளி நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகும். அதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சென்ட் ஓடிபி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓடிபி சென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் இருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஓடிபி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். அதுக்கடுத்து கங்க்ராச்சுலேஷன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆன ஓட்டர் ஐடி கார்டு ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, நேம், கோஸ்ட் இமேஜ், ஃபாதருடைய நேம், டேட் ஆஃப் பர்த்,
அந்த மாதிரி உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக ஆன்லைன் மூலமாக ஓட்டர் ஐடி கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக வந்து உங்கள் மொபைலை பயன்படுத்தி எப்படி ரேஷன் கார்டு டவுன்லோட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றியும் பார்க்கலாம். இதற்கு நீங்கள் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. tnpds.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு பொது விநியோக திட்டம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பயனாளர் நுழைவு, துறை நுழைவு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து பயனாளர் நுழைவு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ரேஷன் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் இருக்கோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கேப்சா இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். $817,996 கேப்சா நீங்கள் டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்ய ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே உங்களோட ரேஷன் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணி பதிவு செய்ய ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் ஆகிட்டு உங்களுக்கான பேஜ் லாகின் ஆகி ஓப்பன் ஆகிடும். அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. எண் விவரம், நகல், மின்னணு குடும்ப அட்டைன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதில் செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கடைசியாக மின்னணு அட்டை கோப்பு பதிவிறக்கம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரேஷன் கார்டு கார்டு வந்து டிஜிட்டல் விஷனில் வந்து டவுன்லோட் ஓப்பன் ஆகிடும். இதிலே பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவருடைய பெயர், குடும்ப உறுப்பினர் பெயர், புகைப்படம், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ரேஷன் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பேன் கார்டு எப்படி டவுன்லோட் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். பேன் கார்டு 2 மெத்தடில் டவுன்லோட் செய்யலாம். அது என்ன என்பதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஃபைலிங் 2.0ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா incometax.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு அந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஃபைலிங் 2.0ன்னு இருக்கும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா குயிக்ஸ் லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதற்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பேன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜில் வந்து இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா செக் ஸ்டேட்டஸ் ஆர் டவுன்லோட் பேன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதற்கு கீழே கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணி கண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். 6 நம்பர் கொண்ட ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வியூ ஸ்டேட்டஸ் அண்ட் டவுன்லோட் பேன் சொல்லி இருக்கும். அதுக்கீழே வந்து டவுன்லோட் பேன் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே உங்களுடைய பேன் கார்டு வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் வந்து உங்களுடைய பேன் கார்டு ஷோ ஆகும். இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஃபோட்டோ, QR கோடு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். உங்களுடைய தேவைக்கு இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மொபைல் ஆப் மூலமாகவும் பேன் கார்டு டவுன்லோட் பண்ணலாம். அதற்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு பேன் கார்டுன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே பேன் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து அந்த ஆப் இன்ஸ்டால் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இல்லை நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு அப்ளை நவுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு செக் ஸ்டேட்டஸ் ஆர் டவுன்லோட் பேன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து 3 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு வேலிடேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா PDF ஃபார்மேட்டில்
பேன் கார்டை வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகிடும். அதை நீங்கள் வந்து உங்களோட தேவைக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். இப்போ நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக ஆன்லைன் மூலமாக பேன் கார்டு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.